சக்திமா, சக்தி செல்லம், சக்தி, சக்தி, உன்னோட ஆசை அப்பா வந்திருக்கண்டா. கண்ணை திறந்து பாரு. நான் கூப்பிட்டு உன் கண் முடிக்கலையே சீதா. இரு. என்ன மூச்சை நல்லா விட்டுக்கிட்டு இருக்கா? அந்த தடி பசங்க வந்தவனுங்க கொல்லாம போயிட்டானுங்களே. இவனை மாதிரி ஆளுங்க ஒரு வேளையும் ஒழுங்கா முடிக்க மாட்டானுங்க. என்னங்க புள்ளியோட மூக்கு பக்கத்துல கை வச்சுட்டு டென்ஷனா இருக்கீங்க? அது அது வேற ஒண்ணும் இல்லம்மா, மூச்சு கொஞ்சம் ஸ்லோவா வருது. என்னங்க சொல்றீங்க நீங்க? நீ ஒன்னும் பதறாத, இப்பதானே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். நம்மள மாதிரியே நல்ல சீரா மூச்சு வரும், பயப்படாத. ஒவ்வொரு முறையும் சாவ ஜெயிச்சிடறால, அதான் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ச்சே. சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட வேண்டுதல் வச்சேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு சக்தியோட உயிரை நீ காப்பாத்தி கொடுத்துட்ட. அதே மாதிரி அவ சீக்கிரமே கண்முழிச்சு என் அம்மான்னு கூப்பிடணும். என்னோட இந்த வேண்டுதலையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும் கடவுளே. ஹலோ. சார், என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாது. நானும் அத்தையும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம். கல்கத்தாவுக்கும் பூனேக்கும் நம்ம அனுப்ப வேண்டிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பக்கத்தில் இருந்து பார்த்து அனுப்பிச்சிருங்க. அப்புறம் நம்ம டீலர்ஸ்க்கு லோடு அனுப்பிச்சாச்சுங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. யா, ஓகே. இன்வாய்ஸ் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. சார். வாங்க. சக்திக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். கூட எல்லாம் இதுல இருக்கு. சரி, நீங்க போங்க. சிவா ரூம்ல இருந்து வர என்ன விஷயம்? சக்திக்கு மாத்து புடவை வேணும்னு சார் கேட்டாருமா, அதான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். போ. அவகிட்ட இருந்து இவனை தூரமா விலக்கி வைக்கலான்னு பார்த்தா இவன் அவளுக்கு மாத்து புடவை எடுத்து கொண்டு போய் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டானே. இதை இப்படியே விடக்கூடாது. டேய் சிவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ இந்த வேலையெல்லாம் செய்யற? ஒரு வேலைக்காரிக்கு நீ எதுக்கு மாத்து புடவைலாம் எடுத்துட்டு போற? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டி நீ. அவ யாரு? நம்ம வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தவ. அவளுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ உயரத்துல இருந்து அவளுக்காக எதுக்கு நீ இவ்ளோ கீழே இறங்கி வர? இதெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு சரியா இல்ல சிவா. மா, கௌரவம் கௌரவம் சொல்றீங்களே, அதை நம்மளுக்கு காப்பாத்தி கொடுக்கறதுக்காக தான். பாவம், அவ தான் உயிரை கொடுக்கற அளவுக்கு போயிருக்கா. நம்ம குடும்பமே அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. அவளுக்கு தேவையானதை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அது நம்மளோட கடமை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் அத்தையோட சேர்ந்து உனக்கு அந்த வேலைக்காரி பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவ கொழுப்பு எடுத்து போய் நடந்த விஷயத்தை எல்லாம் நம்ம கிட்ட மறைச்சதுனால வந்த வெனதான் இது எல்லாமே.
அவளுக்கான வேதனைய அவளே விலை கொடுத்து வாங்கிக்கிட்டா. இது புரியாம நீயும் உன் அத்தையும் அவளை அப்படியே புனிதப்படுத்துறீங்க பாருங்க. இதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. பணக்கார கர்வம் நம்ம கண்ணை மறைக்கிறப்ப நமக்காக நல்லது பண்றவங்கள கூட நம்ம நன்றியோட பார்க்க முடியாது. அந்த கர்வத்தை ஒதுக்கி வச்சுட்டு சக்தி பண்ண விஷயத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பதான் அவன் நம்மளுக்காக பண்ண தியாகத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னடா பெத்தவளுக்கே நீ பாடம் எடுத்துட்டு இருக்கியா? இத பாரு சிவா, நீயும் உன் அத்தையும் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளோட அகராதி தனத்தினால அடிபட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறா. அதுக்கான கர்ம வினையை அனுபவிக்கணும்னு அவளோட தலையெழுத்து. அதுக்கு நாம எதுவுமே செய்ய முடியாதுடா. வேணா ஒண்ணு பண்ணலாம். அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுமோ அத மொத்தமா நம்ம கொடுத்துடலாம். மத்தபடி அவளை பாத்துக்கிறதுக்கு அவளோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே இருக்காங்கல்ல. இதுக்கு மேல அது அவங்களோட பாடு. நீ போய் எப்பவும் போல நம்ம கம்பெனி பிசினஸ பாரு. நமக்கு அதுதானே முக்கியம். சக்தி பரிபூர்ணமா குணமாகி நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னாலையும் அத்தையாலையும் வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிசினஸ் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கும் அத்தைக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாமா? உங்க வேலையை போய் பாருங்க. சிவா, சிவா, இதோ வந்துட்டேன் அத்தை. டேய் சிவா, சிவா, டேய். அத்தை என்ன சிவா, கிளம்பலாமா? போலாம் அத்தை. வா. அத்தை, சிவா எதையோ கையில எடுத்துட்டு போறான். என்ன அது? அந்த வேலைக்காரிக்கு மாத்து புடவை எடுத்துட்டு போறான்னு சொன்னா அனிதாவுக்கு நிச்சயம் சந்தேகம் வந்துடும். அதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. அது அது என்னன்னு எனக்கும் தெரியல அனி. ஏதாவது ஆபீஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் ஆபீஸ் டாக்குமெண்ட்டையே எடுத்துட்டு போறான். அது ஒருவேளை உன் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அவன் அப்படியே ஆபீஸ் போறானோ என்னவோ. அம்மா வாங்கம்மா. இந்த அம்மாவுக்கு தான் பொழுதே விடிஞ்சிருக்கும் போல இருக்கு. எப்படி அறக்க பறக்க வராங்க பாரு. கழுத்துல கட்டின மணி மாதிரி கூடவே சிவா வேற. என்ன ரத்னம், சக்தி கண்ணு முழிச்சாளா? இல்லம்மா, ராத்திரி பூரா நானும் சீதாவும் கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டோம். கண்ணு மொழி கூட லேசா அசையலம்மா. டாக்டர் வந்து பார்த்தாரா? இல்லம்மா, வரலம்மா. சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சீதா எங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்கம்மா. ஓ சார், அதை கொடுங்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சிவா, அத்தை. நான் ஒரு மீட்டிங் சொன்னேன்ல, அதை நீ போய் முடிச்சிட்டு வந்துரு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். சரி அத்தை. வாங்க மேடம். குட் மார்னிங் டாக்டர். வாங்க, உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. டாக்டர், சக்தி இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையே. தலையில பலமா அடிபட்டதுனால சப்கான்ஷியஸாவே பேஷண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நாங்க கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவங்க பிசிக்கலா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கிற அதிர்ச்சியை விடவும் ரெக்கவர் ஆயிருவோங்கிற நம்பிக்கை பெருசாகிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ணு முழிச்சிருவாங்க. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க மேடம். பிசிக்கலி ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க மேடம். சக்திக்கு ஆபரேஷன் பண்ணி அவ உயிர் பொழைச்சிட்டாலும் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல,
ஆமா மேடம். சக்தியா? சக்திக்கு என்னாச்சு? இப்ப அவளுக்கு சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு ஞாபக மறதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மேடம், ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க ரிப்போர்ட்டை பார்க்கறப்போ அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் கண்முழிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. டே பை டே அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சிஸ்டர், சொல்லுங்க சார். சக்தின்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கால? ஆமா. அவ எந்த வார்டில் இருக்கா? செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ரூம். தேங்க்ஸ்மா. ஓகே சார். ருத்ரா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் யாருமே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. சக்தியை பார்க்கறதுக்கு அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ருத்ரா வர்றதுக்குள்ள சக்தியை பார்த்துட்டு போயிடணும். சக்தி, உனக்கு என்னமா ஆச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கேன்னு அவங்க சொன்னதை கேட்டு நான் எப்படி பதறி போய் வந்திருக்கேன் தெரியுமா? கடவுளே, என் மக மாதிரி நினைக்கிற இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி இல்ல சோதனை கொடுக்கிற? எப்பவுமே துரு துருன்னு சிரிச்ச முகமா வாய் நிறைய ஐயான்னு கூப்பிடுற பொண்ணு இப்படி சலனம் இல்லாம படுக்க வச்சிட்டிய. ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தா? இவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ரெஸ்டாரண்ட்ல இந்த ஆளும் ருத்ராவும் பாத்துக்க போறாங்களோன்னு பதறிக்கிட்டு இருந்தேன். நல்ல காரியமா 2 பேரும் பாத்துக்கல. ஆனா இன்னைக்கு அது நடந்துரும் போலயே. டாக்டரை பார்க்க போன ருத்ரா வந்தாங்கன்னா நிச்சயமா பூமிநாதனை பாத்துருவாங்க. நல்லா இருக்கிறப்பவும் அடிபட்டு படுத்திருக்கப்பவும் ஏதோ ஒரு வகையில ஒண்ணு சேர்க்கிற இணைப்பு பாலமாவே இந்த சக்தி இருக்காளே. ருத்ராவுக்கும் பூமிநாதனுக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறப்ப பழசெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு வாழறப்பவே தனிப்பட்ட முறையில சக்திய மக மாதிரி பாக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா காலமும் சூழ்நிலையும் சக்தி தான் அவங்க சொந்த பொண்ணுன்னு தானாவே சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இயற்கையுடைய விதி. இன்னைக்கு அந்த விதி தன்னுடைய வேலையை காட்டிரும் போல இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது?
இப்ப தடுத்து நிறுத்துறதுக்கும் வாய்ப்பே இல்லையே. ஆ? இப்பதான் டாக்டர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவ கண்ணு முழிச்சாதான் என்னால முழுசா நிம்மதியா இருக்க முடியும். அவங்க எந்த நேரமும் கண்மொழிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். நீங்க நம்பிக்கையோடு இருங்க மேடம். வரேன் மேடம். ஹலோ. கான்ட்ராக்ட் சம்பந்தமா நிறைய பேச வேண்டியிருக்கு. கொட்டேஷன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதை நான் வந்து தான் பார்க்கணும். இப்ப அதை போன்ல பேச முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட் நமக்கு சரிப்பட்டு வராது. ப்ராஃபிட் பார்க்க முடியலனாலும் எவ்வளோ குறைச்சு பண்ண முடியுமோ நான் பண்றேன். சக்தியோட நிலைமையை பார்த்து இப்படி தன்னை மறந்து நின்னுட்டோமே. ருத்ரா இங்க வந்து நம்மளை பார்த்துட்டா ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாக்கும். அவ கண்ணுல படாம நம்ம இப்ப இங்க இருந்து போயிடணும். அப்பா, எங்க கிளம்ப மாட்டோம்னு நினைச்சா கிளம்பிட்டான். நல்ல வேலை. சக்தி, உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. நீ சீக்கிரம் பரிபூர்ணமா குணமாயிடுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. எப்படியும் உன்னை கடவுள் காப்பாத்திடுவாருமா. காப்பாத்திடுவார். இல்ல நாளைக்கெல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ கியூர் ஆகுற வரைக்கும் என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. அடுத்த மீட்டிங் எப்ப வச்சுக்கலான்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி, தேங்க்யூ. அம்மா, டாக்டரை பார்த்துட்டு வந்தீங்களா? அவர் என்னம்மா சொன்னாரு? சக்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவ பழையபடி ஆயிடுவாளாம். நீ மெடிசின்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டம்மா. சரி வா. அப்பா, இப்பதான் உயிரே வந்தது. நல்ல வேளை 2 பேரும் பாத்துக்கல. பார்த்திருந்தோம் தொலைஞ்ச. நல்ல வேலை, சக்திக்கு எதுவும் ஆகல. ரொம்ப சந்தோஷம். என்ன சீதா, சக்தி கண்ணு முழிச்சு பார்த்தாளா? இல்லம்மா. சரி, கண்ணு முழிச்சிருவா.
அம்மா, சக்தி விரல அசைக்கிறாமா. இங்க பாருங்க. சக்தி, சக்தி, அம்மா, சக்தி, சக்தி, அம்மா, என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. அப்பா. என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. ஆமா சீதா, கடவுளே என் பொண்ணை காப்பாத்திட்டப்பா. கடவுளே. கொய்யால இது வேற என் வாயால சொல்ல வச்சுட்டியே. ச்சே. பாத்தீங்களா, நேத்து ராத்திரி நீங்களும் நானும் இவள பேர் சொல்லி எவ்வளவு வாட்டி கூப்பிட்டு பார்த்தோம். அப்பெல்லாம் கண்ணு முழிக்காதவ இப்போ ருத்ராமா கைப்பட்டதும் கண்ணு முழிச்சிட்டா. ஆமாமா, அம்மாவோட கைராசி அப்படி. நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உலகமே வெளிச்சமான மாதிரி இருக்கு.